நவம்பர் 29க்கு அப்புறம் இந்த தடை வந்து ஃபுல் ஃபிளஜ்டாக வந்து அந்த கம்பெனிஸ் மேலே விதிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவில் இருக்கிற எல்லா ரிஃபைனரிஸ்க்கும் பெரிய பாதிப்பு உண்டாகும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்கிட்டு இருந்தோம், கம்மி காஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ரிஃபைன் பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டம்னாலும் நம்ம அதை ரிஃபைன் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது நம்ம அந்த 2 கம்பெனிஸ்டேருந்து வாங்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். நவம்பர் 29லேருந்து இது ஃபுல் ஃபிளஜ்டாக அவங்க மேலே தடை விதிக்க போகிறாங்க. இது அந்த கம்பெனிக்கு பெரிய ஒரு வீழ்ச்சியாக இருக்கும், ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு வீழ்ச்சியாக இருக்கும். இந்தியாவுக்கு இது எப்படி வீழ்ச்சி நம்ம பார்ப்போம். 2024லேருந்து 2025 வரைக்கும் இந்தியா 600 மில்லியன் பேரல் crude oil ரஷ்யாட்டேருந்து வாங்கியிருக்கு. இப்போ ஒரு பேச்சுக்கு நம்ம இப்படி வச்சுப்போம். சப்போஸ் ரஷ்யாட்ட 600 மில்லியன் பேரல் crude oil வாங்கியிருக்கோம் ஃபார் த ப்ரைஸ் ஆஃப் $58.11. அப்போது டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 34.86 பில்லியன். இதுவே நம்ம இதை துபாய்ட்டேருந்து வாங்கியிருந்தோம்னா நம்மளுக்கு வரப்போகிற காஸ்ட் 38.62 பில்லியன். இப்போது நமக்கு இதை ரஷ்யாட்டேருந்து வாங்குறதுனால எவ்வளோ நம்மளுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா 3.76 பில்லியன் நமக்கு வந்து ரஷ்யாட்டேருந்து இந்த ஆயில் வாங்குறதுனால நமக்கு லாபம். அதாவது 32,968 கோடி நமக்கு ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குறதுனால லாபம். இப்போது இந்த ஆயில் கம்பெனிஸ் மேலே விதித்த தடையினால் வேறு வழி இல்லாமல் இந்தியன் ரிஃபைனரிஸ், துபாய், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ், அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள்லேருந்து ஆயில் வாங்க வேண்டிய நிலைமை வரும். அந்த மாதிரி ஆயில் வாங்கும்போது கண்டிப்பாக நமக்கு லாஸ் ஏற்படும். இந்த லாஸ் எல்லாமே நம்ம எக்கானமியில் நம்மளோட தினசரி விலைவாசியில் பெரிய ஒரு டேமேஜை, பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தும். அது இப்போதைக்கு நடக்காது, இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் இந்த விலைவாசி ஏற்றம் கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு முகமுடி மனிதனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.